Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம தினைக்கும் உணவு சமைக்கிறோம்ல, அதில் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் உடலோட ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் கருவேப்பிலை இருக்குல்ல, அது இந்திய உணவு வகைகளில் முக்கியமானதாக இருக்குது. கருவேப்பிலை அப்படிங்கிறது அதோட நறுமண சுவை, ஆரோக்கிய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் கூட நம்ம தினைக்கும் சாப்பிட்ற உணவில் சேர்க்கக்கூடிய கருவேப்பிலைய இன்னைக்கு நம்மள பலரும் ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் இதை சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வெறும் வயிற்றுல கருவேப்பிலை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கண்களோட ஆரோக்கியத்துக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் விட்டமின் ஏ ஊட்டச்சத்து நிறையவே இருக்குது. இது நல்ல கண் பார்வை ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடியதாக கூட இருக்குது. கருவேப்பிலையில் அதிக பீட்டா கரோட்டினோட உள்ளடக்கம் இருக்குல்ல, அது கண் புரை, கண் கோளாறுகள் ஏற்படுவதை தடுக்க உதவுது. நம்ம அன்றாட உணவில் கருவேப்பிலையை சேர்க்கறது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் ஏற்படும்ல, அந்த சேதத்திலேருந்து கண்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கூட உதவுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெறும் வயிற்றுல கருவேப்பிலையை சாப்பிட்றது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது, கொழுப்பு ஆக்சிஜனேற்ற தடுக்க கூட உதவுது, தமனிகளில் பிளாக் உருவாவதை தடுக்குது, இது மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுற அபாயத்தை குறைக்க உதவுது. அதிக அளவிலான நார்ச்சத்து இருக்குல்ல, அது உடலை ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்க கூட உதவுது. மாரடைப்பு வராமல் தடுக்கணும், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா அமையும். சருமம் மற்றும் கூந்தலோட ஆரோக்கியத்துக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடி முடி, சரும ஆரோக்கியத்துக்கு உதவுது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, புரதங்கள், பீட்டா கரோட்டின் இதெல்லாம் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் முடி உதிர்றதை தடுக்கவும் உதவுது. அதே சமயம் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தழும்புகள் கருவேப்பிலை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சரும பிரச்சனைகளை குறைச்சி ஆரோக்கியமான பளபளப்பை அது நமக்கு தந்துடும். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் ஆல்கலாய்டுகள், நார்ச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது செரிமான நொதிகளை தூண்ட உதவுது. கருவேப்பிலையை வெறும் வயிற்றுல சாப்பிட்றது குடல் இயக்கத்தை சீராக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குல்ல, அது செரிமான கோளாறுகளை தடுக்கிறதுக்கும் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் கூட உதவியாக இருக்கும். இதோட மேம்படுத்தப்பட்ட செரிமானம் இருக்குல்ல, அது சிறந்த வளர்ச்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் இருக்குல்ல, அது உணவை ஆற்றலா மாற்றுவதை எளிதாக்குறதோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கருவேப்பிலை பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவுது. கருவேப்பிலையில கார்பசோல் ஆல்கலாய்டு இருக்கு. இது உடல் பருமனை தடுக்கக்கூடிய பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த தேர்வா அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் எடை குறைப்புக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு கருவேப்பிலை ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீரிழிவு நோயை நிர்வகிக்க கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மைகளில் ஒன்று அப்படின்னா இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறத சொல்லலாம். இது மாவுச்சத்தை குளுக்கோஸா உடைப்பதை மெதுவாக்குற திறனை தன்னுள்ள வச்சிருக்குது. இதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரையோட அதிகரிப்பை கட்டுப்படுத்துது. கருவேப்பிலையை வெறும் வயிற்றுல சாப்பிட்றதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவை திறம்பட நம்ம நிர்வகிச்சுக்கலாம். வழக்கமாக சாப்பிட்றதன் மூலமாக இன்சுலின் உணர்திறனை கூட மேம்படுத்திக்கலாம். கருவேப்பிலை எப்படி இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கருவேப்பிலையில் நச்சு நீக்கக்கூடிய பண்புகள் நிறையவே இருக்குது. இது உடல்லேருந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. கல்லீரல் நச்சு நீக்கும் செயல்பாட்டுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. இது உடலை சுத்தமாக ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நச்சுத்தன்மை செயல்முறை இருக்குல்ல, அது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறதுக்கும் உடல் நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடவும் ரொம்ப பயனுள்ளதாக அமையுது. இந்த வீடியோவில் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலையை சமையலில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.
இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.